ஹைதராபாத் வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்லைஸாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா பாதி வேலை ஆன மாதிரி அதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்பில் எடுத்து வச்சு அது கூட நம்ம வறுத்த வெங்காயம், பட்டை வகையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். பக்கத்து அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் பட்டை வகை, கொத்தமல்லி, புதினா, உப்பு சேர்த்து அரிசியை பாதி அளவுக்கு வேக வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துக்கோங்க. இது மேலே வறுத்து வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட அரிசி வடித்த தண்ணி 400 ml சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டுக்கோங்க. கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மேலே லெட்டில் காற்று வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காற்று வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் தம் விட்டு எடுத்திங்கன்னா வெஜிடபிள் ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி.